தூத்துக்குடியில் NTPL அனல் மின் நிலையத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 1350 ஒப்பந்த ஊழியர்கள் பணியாற்றி வரும் இந்த அனல் மின் நிலையத்தில் பல ஆண்டுகளாக ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரிபவர்களுக்கு நெய்வேலி NLCயில் வழங்கப்படுவது போன்று ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்றதுடன் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ஊதிய உயர்வு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து அனல் மின் நிர்வாகம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டதை கண்டித்து ஒப்பந்த ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தால் 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் IIT குழுவினர் ஆய்வு நடத்தினர். இக்கோவிலில் கும்பாபிஷேக விழா கடந்த 7ஆம் தேதி விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிலையில் கொடிமரம் புதுப்பிப்பு, சுற்று மண்டபம், பிரசாத ஸ்டால்கள், பூச்சி பணிகள், கலச புதுப்பிப்பு, பெயிண்டிங் பணிகள் என ஒவ்வொன்றிலும் கோவில் பணம் கொள்ளையடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதன் எதிரொலியாக நடந்த ஆய்வில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முறைகேடு நடந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிகிறது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கோவில் புனரமைக்கும் பணிக்காக ஒதுக்கப்படும் நிதியை முறையாக பயன்படுத்தாமல் கோவில்களுக்கு பேட்ச் ஒர்க் மட்டும் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளன.